Good morning students, welcome to online class. Subject Science 2. Today we learn about the topic Unit 8 Organization of Life. உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். Introduction. If you look around your school premises or in your countryside, you will be able to observe numerous varieties of animals. There are animals like amoeba which cannot be seen by but naked eye. There are animals like blue whale or elephants which are huge size. இப்போ நீங்கள் பள்ளியிலையோ இல்லை நம்ம சுற்றி இருக்க இடங்கள்லையோ நம்ம வெவ்வேறு விதமான உயிரினங்களை நம்ம பார்க்குறோம். அவருடைய வடிவங்கள் மற்றும் அமைப்பு விதவிதமாக இருக்குது. நம்ம சாதாரண பார்க்கக்கூடிய அமீபாவிலிருந்து வெறுங்கனால் பார்க்க முடியாத அமீபாவிலிருந்து பெரிய சைஸ் அதாவது பெரிய உடலமைப்பு கொண்ட நீல திமிங்கலம் மற்றும் யானைகள் வரை நம்மளால் பார்க்க முடியுது. The variations are not seen size but also in the completely of the cells tissues of the body structure. This is called organization of life. ஸோ இந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறது வெறும் உடலமைப்பு மட்டும் இல்லை, அவருடைய செல்கள், திசுக்கள், உடல் அமைப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவம், பல்வேறு வடிவமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, உயிரின் அமைப்பு நிலைகள் அதாவது ஒருங்கமைப்பு அப்படின்னு சொல்லலாம். The biological organization are arranged from cellular level to organism level of organization and hierarchy. The organization are up two levels and higher levels of organism. இந்த உயிரின் அமைப்பு நிலையில் அப்படின்னா ரெண்டு மட்டமாக இருக்குது. ஒன்று கீழ்நிலை மட்ட உயிரினங்கள் மற்றும் மேல்நிலை மட்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இந்த ரெண்டுமே வெவ்வேறு விதமான அமைப்பு நிலையில் கொண்டது. ஸோ irrespective of the levels they exhibit and can perform all the activities like growth, metabolism, reproduction, etc. ஸோ இந்த கீழ் மேல்நிலை மட்ட உயிரினங்களானது அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளோடு இருக்குது. இது எதை நோக்கி போகுது அப்படின்னா growth வளர்ச்சி, மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இனப்பெருக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் அல்லது மாற்றங்கள் இருக்குது. In this lesson, let us learn different levels of organization of living organism with suitable example. இப்போ நாம் இந்த வளர்ச்சி நிலையில் பற்றி தகுந்த எடுத்துக்காட்டோட நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கனைசேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். செல் மற்றும் திசுக்களின் ஒருங்கமைப்பு அப்படின்னு அர்த்தம். Cell is the smallest structure and the functional unit of living organism and it's capable of performing specific function. செல்கள் ஒரு சிறிய அமைப்பு மற்றும் செயல் அலகாகும், அதாவது உயிரினத்தோட செயல் அலகாகும். இது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான பணிகளை, குறிப்பிட்ட பணிகளை செய்கின்றன. It is also called the building blocks of life. இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு அடிப்படை பலகு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஒரு கட்டுமான பகுதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சிங்கிள் செல்டு ஆர்கனிசம் லைக் அமீபா ஏபிள் டு கேரி அவுட் ஆல் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் லைக் ஹையர் ஆர்கானிசம்ஸ். ஒரு செல் உயிரியான அமீபாவிலிருந்து அவருடைய வாழ்க்கை சுழற்சி மற்றும் பார்த்தோம் அப்படின்னா மேல்மட்ட ஆர்கானிசம் வரைக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது. The body of amoeba looks like a single cell, while higher animals are made up of billions of cells. ஆமாம், அமீபா மாதிரியான ஒற்றை செல்களான சிங்கிள் செல்லான ஆர்கானிசம் மற்றும் அதை விட மேம்பட்ட உயிரினங்கள்னா பல செல்கள், அதாவது பில்லியன் சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களான ஆர்கானிசமும் இருக்குது. பாக்டீரியா, ஈஸ்ட் அண்ட் அமீபா have a single cell body and are called as unicellular. பாக்டீரியா, வைரஸு இந்த மாதிரியானலாம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், அதை அப்படி தான் பார்க்குறோம். ஆர்கானிசம் such as human beings, house and trees are made up of a large number of cells and are called multicellular. இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாமே மனிதன், மரங்கள் மற்றும் விலங்குகள் எல்லாமே
மல்டி செல்லுலார் சொல்ல பல செல்களாலான உயிரினங்கள், அதான் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஸ் மேக்கப் டிஷ்யூஸ் மேக்கப் ஆர்கன்ஸ் மேக்கப் ஆர்கன் சிஸ்டம். இதோட படிநிலை எப்படி இருக்குது வரிசையாக? செல்லிலேருந்து டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ்லேருந்து ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன்ஸ்லேருந்து ஆர்கன் சிஸ்டம், இப்படி தான் படிப்படியாக அடுத்த கட்டத்தை அடையுது. இப்போ இதில் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் அப்படின்னா என்ன? Based on the sexual organism can be classified into prokaryotes and eukaryotes. அதோட அமைப்பு மற்றும் செயல் முறையை பொறுத்து என்னது, அதாவது 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று யூகேரியாட்ஸ், இன்னொன்று ப்ரோகேரியாட்ஸ். இன் சம் ஆஃப் த ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, சைனோபாக்டீரியா அண்ட் மைக்ரோபிளாஸ்மா நோ ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் சீன். பாக்டீரியா, நீல பசும்பாசி மற்றும் மைக்ரோபிளாஸ்மாக்கள்லாம் உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது, அது நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் அவங்க என்னது, ப்ரோகேரியாட்ஸ். தீஸ் ஆர்கானிசம் ஆர் கால்டு ப்ரோகேரியாட்ஸ். However, in the cells of amoeba, animals and plants, a well-defined nucleus covered by membrane is seen. These organisms are called eukaryotes. ஆனால் இருந்தாலும் இந்த அமீபா மாதிரியான அனிமல்ஸ், சில தாவரங்கள், அது மட்டும் தான் சில தாவரங்கள் எப்படி இருக்குன்னா நன்கு வளர்ச்சி அடைந்த நியூக்ளியஸ், அதை சுற்றி அந்த மெம்பரைன் சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ் என்ன சொல்கிறது, யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது ட்ரூ நியூக்ளியஸ். இப்போ இந்த பிக்சர்ஸ் பாருங்கள், த பிக்சர்ஸ் அண்ட் யூகேரியாட் அண்ட் ப்ரோகேரியாட். யூகேரியாட் மீன்ஸ் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் நியூக்ளியஸ். சென்ட்ரலாக நியூக்ளியஸ் வெல் டெவலப்டாக இருக்குது. பட் ப்ரோகேரியாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செல் மெம்பரைன்ஸ் மாதிரி தெரியும், நடுவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு சொல்லக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு காம்ப்ளெக்ஸ் அமைப்பு பார்க்கலாம். ஸோ நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லி, ஆனால் நியூக்ளியஸ் கிடையாது. அது யூகேரியாட்டில் நியூக்ளியஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஷோஸ் தட் hierarchy in organization levels for the simplest to note complex atoms to molecules, cells, tissues, organ system, organisms, population, communities, ecosystem and finally biosphere. இந்த உயிரின அமைப்பு நிலைகள்ன்றது ஒவ்வொரு படிப்படியாக வரிசை கிரமமாக தான் வளர்ச்சி அடையும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கலானது எளிய இதிலிருந்து சிக்கலான அமைப்புடையது எப்படி மாறுது, ஆட்டம்ஸ் ஃபஸ்ட்டு அணு. ஸோ அதுலேருந்து ஆட்டம்ஸ் டு மாலிகுல்ஸ், மூலக்கூறாக மாறுது. அங்கேருந்து எங்காவது மாலிகுல்ஸ் டு செல்லுலேருந்து டிஷ்யூஸ், செல்ஸ்லேருந்து ஃபிசிக்கல், டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ் உறுப்புகள், ஆர்கன்ஸ்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் உறுப்பு மண்டலங்கள், ஆர்கன் சிஸ்டம் டு ஆர்கானிசம் உறுப்பு மண்டலங்கள்லேருந்து உயிரினங்கள். அப்படி தான் படிப்படியாக இது வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் பாப்புலேஷன், இனப்பெருக்கம், கம்யூனிட்டிஸ் சமூக இனம், அடுத்து ஈகோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலம், முடிவில் உயிர்கோளம் பயோஸ்பியர் சொல்லக்கூடிய உயிர்கோளமாக மாறுது. The pictorial representation of biological organization is given below through atoms and molecules to make up the cells. இப்போ கீழே உள்ள படங்கள் வந்து எப்படி இந்த சிஸ்டம் படிப்படியாக போகிறன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். They are considered as non-living. சில இதில் நான் லிவிங்காகவும் இருக்குது. whereas population, community, ecosystem and biospheres are of ecological importance. ஸோ பெரும்பாலும் இந்த இனங்கள் மற்றும் இனவாரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலங்கள் எல்லாமே, அதாவது உயிர்கோளங்கள் எல்லாமே ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. Keynes was treated our study of cells to the organism. ஸோ இதில் எப்படி செல்லேருந்து ஆர்கானிசம் ஆகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஃபஸ்ட்டு செல்ஸ்லேருந்து டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் அப்புறம் ஆர்கானிசம். முதல்ல செல் வளரும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன உடலில் ஒரு டிஷ்யூவாக மாறி அப்படியே கொஞ்சம் உறுப்புகளாக வளைஞ்சு கடைசியில் மொத்தமாக முழு உயிரினமாக மாற்றப்படுது. செல் இஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். வாழ்வின் ஒரு அடிப்படை
அலகு அப்படின்னா அது செல்லு தான். உயிரினங்களோட அடிப்படை அலகு செல். செல்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது கட்டுமான கற்கள் அப்படிம்பாங்க. அதுதான் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கும். த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு செல் பயாலஜி. செல்லை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேர் செல் பயாலஜி. செல் கன்சிஸ்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் என்க்ளோஸ்டு வித் ஏ மெம்பரைன். செல் எங்கே இருக்கும்? சைட்டோபிளாசத்தில் உள்ள செல்லுக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசம் சுற்றி செல் உறுப்புகளோடு இருக்கும். which contains many biomolecules such as protein and nucleic acids. ஸோ அதில் உயிரின பொருளாக இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் நியூக்ளியஸ் அமிலங்கள் அந்த செல்லுக்குள்ளே இருக்கும். செல்ஸ் வேரி ஒய்ட்லி ஷேப் அண்ட் சைஸ். சில சமயங்கள் அது இதோடைய அமைப்பும் அளவும் கொஞ்சம் வேறுபாடாக தான் இருக்கும். There is a central spherical nucleus and a variety of cytoplasm. Living cell organelles like the endoplasmic reticulum, mitochondria, Golgi bodies, centrioles, ribosome, lysosome, etc. ஸோ நல்லா வளர்ச்சியடைந்த அந்த செல்லில் நடுவில் சைட்டோபிளாசம் சொல்கிறது, நடுவில் வளர்ச்சியடைந்த நியூக்ளியஸ், அதை சுற்றி செல் நுண்ணுறுப்புகள். அது என்னென்ன நுண்ணுறுப்புகள் அப்படின்னா அகப்பிளாசம் சொல்லக்கூடிய எண்டோபிளாசம் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்புகள், சென்ட்ரியோல்ஸ், ரைபோசோம் மற்றும் லைசோசோம் இதை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான். present in an animal cell. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா அனிமல் செல்ஸில் நம்ம இதை ஃபுல்லாகவே இந்த வளர்ச்சியிருந்த உறுப்பை பார்க்கலாம். செல் ஆர்கனல்ஸ் பெர்ஃபார்ம்ஸ் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். இது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான குறிப்பிட்ட பணியை மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பிக்சர்ஸை பாருங்கள். இது அனிமல் செல்ஸ். இந்த அனிமல் செல்ஸ் நடுவு சென்டரில் இருக்கிறது தான் என்னது? நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸில் நியூக்ளியலஸ் அப்படிங்கிற பொருள் இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு நூல் மாதிரி வளைய போதா. இதை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரெண்டு டைப் இருக்கும், ஸ்மூத் அண்ட் ரஃப். ஸ்மூத் அப்படின்னா அதில் எதுவுமே இருக்காது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் புள்ளி புள்ளியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ரைபோசோம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் அது சொரன்னு இருக்கும். அதனால் அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அது இல்லாத பகுதியில் வலுவலுன்னு இருக்கனால அது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ மைட்டோகாண்ட்ரியா உள்ள பொருள் ஃபுல்லாக நிறைய சைட்டோபிளாசம் ஃபுல்லாக இருக்கும். அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கிறது ரைபோசோம்ஸ், ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கோல்ஜி பாடிஸ் அப்பரேட்டஸ், இன்னொரு பாடி கோல்ஜி அப்பரேட்டஸ் சொல்லலாம். அப்புறம் லைசோசோம்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இங்கே இருக்குன்னா அனிமல் செல்ஸில் இருக்கும். ஸோ பிளான்ட் செல்லில் இருக்குமா அப்படின்னா பிளான்ட் செல்லில் இருக்கும். ஸோ 1 or 2 வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சைஸ். The size of a cell varies in different animals which are measured in units of micron, μm அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அந்த செல்லை எப்படி சொல்லலாம்? அதை μm சொல்லுவாங்க. மியூனா மைக்ரான் அர்த்தம். அப்புறம் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர். ஒரு சென்டிமீட்டரில் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இப்போ 1 மில்லிமீட்டர்னு 1000 மைக்ரான்ஸ். 1000 மைக்ரான்ஸ், 1000 மைக்ரான்ஸ் தான் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால் எம் அப்படின்னா மைக்ரான்ஸ் அர்த்தம். பெரும்பாலும் இந்த செல்லை குறிக்கும் போது மைக்ரான் அழகால குறிப்பிடுவாங்க. இந்த ஆவரேஜ் செல் சைஸ் வேரிஸ் ஃப்ரம் 0.5 to 20 μm இன் டவுன் டயாமீட்டர். பொதுவாக செல்லோட சைஸ் 0.5 to 20 μ வரைக்கும் இருக்கும். The cells of bacteria are the smallest in size 1.2. அதாவது இது பாக்டீரியா வந்து அதோட சின்னதாக இருக்கும். 1 to 2 வரைக்கும் இருக்கக்கூடிய μm இருக்கும். இன் ஹியூமன் பாடி த ஸ்மாலஸ்ட் செல் இஸ் 1 to 2 μm. நம்ம உடம்பு இருக்க செல்லே உள்ளது சின்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 μm தான் இருக்கும். இன் ஹியூமன் பாடி த ஸ்மாலஸ்ட் செல் இஸ் ஆர்பிசி. ஆர்பிசி சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல் இருக்கு இல்லையா, அதோடைய அளவு என்னன்னா 7 μm in diameter. The longest bone is a nerve cell which reaches the length of about 90 to 100 centimeter. At the same human egg ovum is 100 μm in size. நீளமான செல்லான நர்வ் செல் தான் அதிகப்படியான லென்த் உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹியூமன் எக்கு ஓவம், அது 100 μm உடையது.
அமாங் மல்டிசெல்லர் அனிமல்ஸ் த லார்ஜஸ்ட் அனிமல்ஸ். பெரும்பாலும் இது பெரிய மல்டிசெல்லர் கூட பல சில உயிரினங்கள் மற்றும் பெரிய உயிரினங்கள் அப்படி இருக்கும். அதே இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் சொல்லக்கூடிய நெருப்புக்கோழி சொல்ல முடியா, அதனுடைய முட்டைகள் அது பெரியதாக இருக்கும். இட் மெஷர்ட் அபவுட் 170 mm into 180 mm. அதாவது 170 mm into 180 mm எவ்வளோ மில்லி மீட்டர்? இப்போ ஒரு மீட்டர்னு எவ்வளோ பார்த்தா ஒரு சென்டிமீட்டர்னா 10 mm. ஸோ 180 அப்படின்னு இருக்கு. diameter is about 25,000 times bigger than a red blood cell. ஸோ அந்த ஆஸ்ட்ரிச்சோட எக்கானது ரெட் பிளட் செல்லை காட்டிலும் எவ்வளவு 25,000 டைம்ஸ் வந்து பெருசு. மைக்ரோபிளாஸ்மா வித் a diameter of 0.0001 millimeter. அப்பா ரொம்ப கம்மி. இந்த மைக்ரோபிளாஸ்மான்றது 0.0001 millimeter. இது ஸ்மாலஸ்ட் பாக்டீரியா. மைக்ரோபிளாஸ்மா பாக்டீரியா வந்து அந்த மாதிரியான சைஸ். அதனால தான் அது சுத்தமாக நமக்கு தெரியாது. Cells are of different shape. Normally they are elongated. செல்ஸோட ஷேப் எப்படி இருக்குன்னாங்க, நார்மலாக எலாங்கேட்டட் நீளமானது. சம் செல்ஸ் ஆர் லாங் அண்ட் பாயிண்டட் அட் போத் எண்டு. சில செல்ல ரெண்டு பக்கம் என்னது ஷார்ப்பாக முடியுது. த எக்ஸிபிட் இன் ஏ ஸ்பிண்டில் ஷேப். அது பேர் ஸ்பிண்டில், அதாவது கதிர் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஸ் ஆர் சம்டைம்ஸ் குவைட் லாங். சிலது நீளமாக போய் அப்படி முடிஞ்சிடும், நீளமாக இருக்கும். சம் ஆர் பிரான்ச் லைக் நர்வ் செல்ஸ் ஆர் ஏ நியூரான். இந்த நியூரான் சொல்லக்கூடிய நரம்பு செல்கள் மட்டும் கிளைத்தவைன்னு சொல்லுவாங்க, அதாவது பிரான்ச்சஸாக இருக்கும். அதனால அது லாங்கஸ்ட் செல்லுன்னு உடலில் அழைக்கப்படுது, பெரிய செல்லாகவும் இருக்கும். சம் ஆஃப் அவர் டபிள்யூபிசி செல்ஸ் ஆர் அமீபா லைக் வித் இர்ரெகுலர் பவுண்டரிஸ். நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் மற்றும் அமீபாவும் ஒரு சேஃப்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஷேப்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வேறுபட்ட வடிவத்தில் தான் இருக்கும். இப்போ அனாட்டமி ஆஃப் ஹியூமன் செல்ஸ். ஸோ இதில் பாருங்கள், ரெட் பிளட் செல்ஸ் பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா நடுவில் உள்ள குழி மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்குறது உளுந்த விட மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. ரெண்டு பக்கமும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா குழியாக, நடுவில் மட்டும் குழிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் குழியாக இருக்கிறது குழிஞ்ச ஒரு கொஞ்சம் மாதிரி பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஓவம் சொல்லக்கூடிய எக்கு, அதாவது விமனுடைய எக்கு, இது இருக்குது எக் செல்லு, அதுவும் செல்லு தான். இது நர்வ் செல்ஸ் பாருங்கள், நல்லா நீளமாக இருக்கா, அதுவும் போன் செல் தான். ஸோ அங்கங்கே அந்த முடியுமா இருக்கிறதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், பிரான்ச்சஸாக போய்கிட்டே இருக்கும். இந்த காலும்னார் எபித்தீலியம். ஸோ இதெல்லாம் நம்ம உடலில் சில இடங்களில் இருக்கக்கூடியது. அடுத்து ஸ்மூத் மசில்ஸ், நம்ம கைகள் தசைகளில் இருக்கக்கூடிய செல்ஸ், இதுதான் ஸ்பெண்டில் ஷேப்னு சொல்கிறது. அடுத்து இந்த ஸ்பெர்ம் செல்ஸ்ன்றது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஷேப் செல்ஸ் நம்ம உடலில் இருக்குது. நெக்ஸ்ட் டிஷ்யூஸ், திசுக்கள். டிஷ்யூஸ் ஆர் குரூப் ஆஃப் செல்ஸ் that have a similar structure and act together to perform specific function. இந்த திசுக்கள்லாம் ஒரு சேர்ந்து ஒரு வடிவத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பணியையும் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. They are of two types, simple and complex tissues. அதாவது எளிய மற்றும் கூட்டு திசுக்கள். சிம்பிள்னா ஒரே ஒரு சிம்பிள் திசுக்கள் மட்டும்தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்ன்றது வெவ்வேறு வகையான திசுக்களுடைய அமைப்பு. சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் சேம் டைப் கைண்ட். எக்ஸாம்பிள் டிஷ்யூஸ் ஆஃப் ட்ரை ஸ்கின். இந்த சிம்பிள் டிஷ்யூல எளிய திசு எப்படின்னா ஒரே மாதிரியான அமைப்புடைய செல்கள் மட்டும்தான் அது சேர்ந்துருக்கும். கேன் சிம்பிள் டிஷ்யூ இஸ் ஹோமோஜீனஸ். அதனால் அது ஒரு மைய திசு, ஒரே மாதிரியாக இருக்கனால அது ஒரு மைய திசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹோமோஜீனஸ். அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இஸ் ஹெட்ரோஜீனஸ். ஹெட்ரோஜீனா வெவ்வேறு வகையான செல்கள் சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறினால அது ஹெட்ரோஜீனஸ். இப்போ நெக்ஸ்ட் இந்த டிஷ்யூஸோட டைப்ஸ். இப்போ அனிமல் டிஷ்யூஸ், அதில் just 4 types of animal tissues. First one epithelium, connective and muscular nervous. First epithelium. The epithelium is எங்கன்னா squamous. ஒரு 5 types. Squamous, cuboidal, columnar, ciliated and glandular. இல்லை ஸ்குவாமஸ்ன்றது சதுர வடி ஒரு மாதிரி சுத்த வடிவமாக இருக்கும். கியூபாய்டல்
கனசதுர வடிவம், சதுரமாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு காலும்னார், தூண் எபித்தீலியம் சொல்லுவாங்க, தூண் மாதிரி இருக்கும், அமைப்பு மாதிரி இருக்கும். சிலியேட்டட் அப்படின்னா குறியிலை, குறியிலைனா இடையில முடியில் நூல் மாதிரியோ இல்லை முடி மாதிரி அமைப்புடையது. அடுத்து கிளாண்டுலார், கிளாண்டுலார்னா கிளான்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பி எபித்தீலியம் சொல்லுது. திசு கனெக்டிவ், இணைப்பு திசு. இதில் ஏரியோலார், அது குறு இலை அப்படிம்பாங்க, இலை திசு அப்படின்னு. டெண்டான் அண்ட் லிகமன், டெண்டான் நம்ம தசையில் இருக்கு இல்லையா, அதான் டெண்டான். லிகமன்றது அந்த இணைப்பு, எலும்புகள் இணைப்பு இல்லையா, அந்த மாதிரி தான் இணைப்பு. லிகமன்ஸ் சொல்லலாம், அந்த செவ்வு மாதிரி இருக்கிறது, அதான் லிகமன்ஸ். நெக்ஸ்ட் அடிப்போஸ், அதாவது கனெக்டிவ்ல ரெண்டாவது செகண்ட் டைப் வந்து அடிப்போஸ். அடிப்போஸ் கொழுப்பு திசு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்கெலிட்டல், சட்டம் சொல்லுவோம், நம்மளோட வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம எலும்புகளை சட்டம் சொன்னால் ஸ்கெலிட்டல். போன் அண்டு கார்டிலேஜ், எலும்பு மற்றும் குருத்தெலும்பு. கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு. நெக்ஸ்ட் ஃப்ளூயிட், ஃப்ளூயிடுனா நீர்மமாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். பிளட் அண்ட் லிம்பு, ரத்தம் மற்றும் நிணநீர். ஸோ அப்போ என்னது, பிளட்டு லிம்பு இதில் வருது கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட்டு வந்து ஒரு வாட்டரி கிடையாது, அது கனெக்டிவ் டிஷ்யூ. உடம்புல எல்லா இடத்துலையும் அது கனெக்ட் பண்ணியிருக்கனால அது ஒரு டிஷ்யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிளட் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மசுலார், அது தசைகளுடையது. தசைனா ஸ்ட்ரைட்டட், ஸ்மூத் அண்டு கார்டியாக். ஸ்ட்ரைட்னு சொல்லக்கூடிய வரி தசை, உள்ள தசை மசில்ஸ் வரி வரியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்மூத், மென் டிஷ்யூ, ரொம்ப சாஃப்ட். நெக்ஸ்ட் கார்டியாக், இதய தசை. ஃபோர்த் ஒன் நர்வஸ், நரம்புகள். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸோட அந்த திசுக்களின் வகைகள். Depending on the basis of the structure and function, tissues can be classified into 4 types. அமைப்பு மற்றும் செயலின் அடிப்படையில் இது ஒரு 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்று எபித்தீலியல், கவரிங். ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா டிஷ்யூஸை, எபித்தீலியல், ஸ்குவாமஸ், சிலியேட்டட், கிளாண்டுலார்னு, அதான் எபித்தீலியல், அதாவது ப்ரொடெக்ஷன் வித் கவரிங். மஸ்குலார், கான்ட்ராக்டிவ், அதாவது கான்ட்ராக்ட்னா சுருங்கி விரியக்கூடியது. டிஷ்யூ அப்போ மூவிங் அண்ட் லோகோமோஷன், இடப்பயிற்சிக்கு உதவுது. கனெக்டிவ், சப்போர்ட்டிங், தாங்குதல். டிஷ்யூ ஃபார் பைண்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி, உங்களுடைய வடிவத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்குது உடலுக்கு. நெக்ஸ்ட் நர்வஸ், டிஷ்யூ ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், நரம்பு திசுக்கள் நரம்பு தூண்டலை கடத்துது. ஆல் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 4 பேசிக் டைப் ஆஃப் டிஷ்யூ. எல்லா அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ், காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம், சிக்கலான அமைப்புடைய உயிரினங்கள் எல்லாமே இந்த 4 வகையான அடிப்படையான இந்த திசு அமைப்பை பெற்றிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டிஷ்யூஸோடைய டைப்பு பார்க்குங்க. கனெக்டிவ் டிஷ்யூ, இது எங்கே இருக்குது சொன்னோம், கனெக்டிவ் டிஷ்யூ பிளட்டு. நெக்ஸ்ட் மசில் டிஷ்யூ, தசை திசுக்கள். அடுத்து எபித்தீலியல் டிஷ்யூ. லாஸ்ட் நர்வஸ் டிஷ்யூ, எலும்பு திசுக்கள். ஸோ இந்த வரைக்கும் நம்ம டிஷ்யூஸ், செல்ஸ் என்ன, அது அனிமல் செல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டிஷ்யூஸோட டைப்ஸு.